யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காய் கடலை வச்ச குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கத்தரிக்காய், உப்பு போட்டு அவித்த கடலை, வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2ஆம் 3ஆம் பால், இது 1ஆம் பால் கட்டியாக எடுத்து வச்சுருக்கு, புளி, வெந்தயம், யாழ் சமையல் மிளகாய்த்தூள், உப்பு, இது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வாங்கோ சமைப்போம். இப்போ எண்ணெயை விடுவோம். இதுக்குள்ள அடுப்பை எரிப்போம். இப்போ அடுப்பை மூட்டியாச்சு. நாங்கள் போய் புளியை கரைப்போம். புளியை இதுக்குள்ள தண்ணியை ஊற்றி ஊற விடுவோம். இது நல்லா ஊறட்டும். ஊறினா பிசைஞ்சு புளியை எடுப்போம், சாறை எடுப்போம். இப்போ எண்ணெய் கொதிக்குது. நாங்கள் இந்த கத்தரிக்காயை வெட்டி இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்படி சரமாக வெட்டுறாக்கிட்ட இது பொரிஞ்சால் குழம்பு அரிக்கைக்குள்ள இது உள்ளுக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் சிலாக்கள் இப்படி வெட்டு வேணும். இது விருப்பம் இல்லைன்னா இந்த பொரிஞ்சு எடுக்க முறுகிய தடி மாதிரி இருக்கும். இதுக்குள்ள சதைய இருக்கிற மாதிரி தெரியாது. இதாட்டு சொன்னால் நிறைய சதையல் இருக்கும். உங்களுக்கு பொரிச்சு எடுத்து குழம்பு வச்சு போட்டு பார்த்தா இதுக்குள்ள வெண்ணெய் மாதிரி சதையல் இருக்கும். நாங்கள் இப்படி தான் வெட்டுறாங்க. நீங்கள் விருப்பம் வேண்டாம், விருப்பம் போல் வெட்டுங்கோ. என்ன வடிவத்தில் நீங்கள் வெட்டுங்கோ. இது இப்போ 300 கிராம் கத்தரிக்காய்க்கு 100 கிராம் கடலை போடுறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா கொதிக்க துவங்கிட்டுது. நாங்கள் இந்த கத்தரிக்காயெல்லாம் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். இது பொரிக்க சின்னனா வந்துடும். நாங்கள் பொரிச்சு கொண்டு வருது. இன்னொரு நிமிஷத்தில் இறக்கலாம். இப்பயே பாருங்கோ, இந்த கத்தரிக்காய்க்கும் மெல்லிசா வெட்ட கத்திரிக்காயும் பாருங்க, இது தடி மாதிரி இருக்கும். நாங்கள் பொரிச்சு எடுத்தோம்டா இந்த அளவில் வெட்டி பொரிச்சு எடுத்தோம்டா தடி மாதிரி இருக்கும். இதுக்குள்ள உள்ளுக்குள்ளே சதையில் ஒன்று இருக்கா தெரியாது. இப்படி வெட்டி போட்டுட்டு தந்தீங்கடா உள்ளுக்குள்ளே வெண்ணெய் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதை இறக்க போகிறோம். இதை நீங்கள் சிலாக்கள் பொரிக்கல உப்பு போட்டு பொரிப்பினோம். நாங்கள் அதுவும் போடுறோம் இல்லை. அது பேருந்து சுவரும் தானே கறிக்கல. இப்படியே முழு கத்திரிக்காயை நாங்கள் போட்டு பொரிப்போம். இப்போ தண்ணி இது இருக்கிற எண்ணெயெல்லாம் இதுக்குள்ளால வடிஞ்சிடும். நாங்கள் இதில் வச்சோம்னா எண்ணெய் வடிஞ்சிடும். மற்றதுலையும் போடுறோம். போடைக்குள்ள இந்த கத்திரிக்காய் இதை நாங்கள் பொரிஞ்சு கொண்டு கேட்கல. ஒரு சகோதரி கேட்டிருந்தால் இந்த மண்பாடிகள் என்ன மாதிரி பாவிக்கிறேன் நீங்கள் புதுசுலேருந்து கேட்டிருந்தா. மற்றாக்கள் பாவிக்கிறேன் எனக்கு என்ன மாதிரின்னு தெரியாதம்மா. நான் வாங்கின உடனே கொண்டு போய் ஒரு வாளிக்குள்ள தண்ணியை நிறைச்சி போட்டு அது தண்ணிக்குள்ளே இதை போட்டு விட்டுருவேன். ஒரு இரவு முழுக்க ஊறும். அடுத்த நாள் இந்த இதுக்குள்ளே தண்ணியை நிறைச்சி கொதிக்க வைப்பேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொண்டே ஊற்றி போட்டு நாங்கள் பாவிக்கிறது வாங்குவோம். இதுதான் நாங்கள் பாவிக்கிறது. இப்போ நாங்கள் 3ஆவது தரமும் போட்டு பொரித்து குடிச்சதும் எடுக்க போகிறோம். இப்போ இதை நான் செய்கிறதுண்டா இனி இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற தாச்சி வச்சு செய்கிறேன். மற்றாக்கள் என்ன சொன்னால் இதுக்குள்ளேயே வெங்காயம் உள்ளி அதில் போட்டு பொரித்து இதுக்குள்ள போட்டு பேர்ந்து குழம்பு வைக்கிறது. அதன்றைக்கில் வெங்காயம் உள்ளின்ற வாசம் எல்லாம் இந்த எண்ணெயோட போயிடுமென்றதுக்காக நான் புறம்பாக நல்ல கொஞ்சம் எண்ணெயில் அதுகளை செய்வேன். நீங்களும் விரும்பினா இப்படி செய்யுங்க, இல்லை நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இதுக்குள்ளேயே வெங்காயம் உள்ளி எல்லாம் பொரித்து இதுக்குள்ள போட்டுட்டு குழம்பு வைக்கலாம். அல்லது நான் இப்போ செய்ய போகிறவோட செய்யுங்க. இப்போ இதுக்குள்ள நாங்கள் நல்லெண்ணெயை விட போகிறோம். ஒரு கொஞ்சம் பாருங்க. இப்போ இதுக்குள்ள இவ்வளோதான் விட்டு நான் நல்லெண்ணெய். இதுக்குள்ள இந்த உள்ளியை போட போகிறோம். இதை போட்டு 2 நிமிஷத்துக்கு பிறகு வெங்காயம் போடுவோம். இதையும் போட்டு பச்சை மிளகாயம் போட்டு விடுவோம்.
இப்போ இதுக்குள்ளே கருவேப்பிலையும் போடுவோம். போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு அரை முருகல் நாங்கள் வெங்காயத்தை போட்டு வாங்குறோம். இப்போ இதை உள்ளி சிவந்து கொண்டு வந்துட்டுது. இது நாங்கள் இது நல்லெண்ணெய். இப்போ நாங்கள் வீட்டுக்கு சேர்க்கலாம் பிடிச்சிரு. இப்போ கல்யாண வீடுகள் பெரிய இதுகள் விருத்துகள் சொன்னால் இந்த தேங்காய் எண்ணெய் பொரிச்ச எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் வெங்காயம் முடியதுகளை செய்வோம். இது வீட்டுக்கு இப்போ செய்யல அதை தேங்காய் எண்ணெயிலே இந்த மணம் எல்லாம் இந்த குழம்புக்குள்ளேயே வரும். நாங்கள் இப்படி செய்யல. நாங்கள் இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போடுவோம். இதுவும் நல்லா பொரிய விடுவோம். ரெண்டு கட்டி போட்டு கொஞ்சம் நாங்கள் கெட்டியாக வதங்குறோம்னா கொஞ்சம் உப்பு தூளை போட்டு விட்டால் இது வேகமாக வதங்கும். இது வதங்குறேன்னு சொல்லல, கிட்டத்தட்ட பொரிச்ச மாதிரியே வரும். வாங்கோ இப்போ பார்ப்போம் என்ன மாதிரியான இந்த நாங்கள் விட்ட எண்ணெயை பார்த்துனீங்கன்னே கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டு நாங்கள் அது நல்லா முருகப்பட்டு இப்போ நாங்கள் அந்த எண்ணெய்களை போட்டு பொரிச்சிருந்தோம்னா இது மனம் எல்லாம் அந்த எண்ணெயோடு அப்படியே இறங்கி இருக்கும். இதுக்கு நாங்கள் இப்போ வெந்தயம் போட போகிறோம். வெந்தய குழம்பு தானே வெந்தய அப்போ கொஞ்சம் போட்டு அதையும் இப்போ வேறு இதுக்கு ஒவ்வொரு கரையிலேருந்து வெந்நீர் இறங்கும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நேரம் போட்டு அதை முறிக்கிடும். இந்த எண்ணெய் இறங்கி வரணும் பக்கத்தாலே. ஆக எண்ணெய் இது கண்டுபிட தேவையில்லை. இப்போ கொஞ்சம் நிமிஷம் இதாண்ட வெந்தயம் முருகிடும். இந்த வெந்தயம் நல்ல வாசம் பெறுது. இது நாங்கள் எல்லாத்தையும் கலப்போம். இப்போ இவ்வளோ மணத்தையும் நாங்கள் மற்றபடியாண்டா அந்த எண்ணெய்களை இறக்கி போட்டு தான் வருவோம். இப்போ இனி இதுக்குள்ளே ஒவ்வொன்றா விடுவோம். அந்த கட்டியாக கரைச்சி எடுத்த புளி ரெண்டாம் மூண்டாம் பால் இப்போ நாங்கள் தூள் போட போகிறோம். மூண்டு வரேன் தூள் போட்டாங்க. கிளம்பி போட்டு இதெல்லாம் உப்பு நாங்கள் கையாடியே அளவு போட போகிறோம். இது நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி விட போகிறோம். இதுக்குள்ள இந்த கடலையும் போட்டுட்டு மூடுவோம். கொதிக்கட்டும் கடலையும் சேர்ந்து. இது நல்லா கொதித்து அவியட்டும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்க்கல நீங்களே அந்த மணத்துலேருந்து இந்த வித்தியாசத்தை தெரிவிங்க. இதுக்குள்ளேயே உள்ளி மணம் எல்லாம் இருக்கிற நல்ல ஒரு மணமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இதுக்குள்ள கடலையே அவிஞ்சு கொண்டு இருக்குது. சரி நாங்கள் நல்லா கொதிச்சுட்டு இப்போ தூள் வைக்க அடங்கிட்டு புளி வைக்க எல்லாம் அடங்கிட்டு நாங்கள் பொரிச்சா கத்திரிக்காய் துண்டுகளை போடுவோம். அப்போ இனி நாங்கள் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் அவியும் மட்டும் மூடி விடுவோம். இந்த வித்தியாசத்தையும் மணத்தையும் நீங்கள் சமைச்சு பார்க்கல தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இதுக்குள்ள நாங்கள் இப்போ எடுத்து வச்ச முதல் பாலை விடுவோம். விட்டுட்டு இப்படியே மூடி ஒரு கொதி வேற 10 நிமிஷம் தண்ணியில் விட்டுட்டு ஆஃப் பண்ணுவோம்.
மெல்லிய நெருப்பில் விடுவோம். இது நல்லா நல்லா கொதிச்சா பிறகு இப்போ 2 நிமிஷத்தால் அங்கே கொதி வந்துட்டு அப்போ 2 நிமிஷத்தால் நல்ல குறைஞ்ச நெருப்பில் விடுவோம். இப்போ இந்த நல்லா கொதிச்சிட்டுது. இது நாங்கள் இப்படியே மெல்லிய நெருப்பில் விடுவோம். விட்டுட்டு திறக்க வேணாம். அப்படியே 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணி விடுவோம். மெல்லிய நெருப்பில் 10 நிமிஷம் விடுவோம். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணுவோம். இதை இனி நாங்கள் திறக்கவே வேணாம். இந்த கொதியை அடங்க மாட்டோம். இப்படியே விடுவோம். கொதியை அடங்கின அப்புறம் திறப்போம். வாங்க இப்போ 10-15 நிமிஷத்துக்கிட்டே ஆகுது. ஆஃப் பண்ணி இப்போ எங்களோட குழம்பு கொதிச்சு எல்லாம் சரியாக வந்துட்டுது. இந்த கறியணிங்க புட்டு சோறு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். இதே மணங்குடத்தோடு இருக்கும். 350 கிராம் கத்தரிக்காய்க்கு 100 கிராம் கடலை நல்லா அவிச்சு சேர்த்திக்கண்டா அளவாக வரும். கடலையை நீங்கள் விரும்பின மாதிரி என்னது ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயோ அல்லது சும்மாவோ போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டு பேர்ந்து இதே மாதிரி செய்யுங்க. மீண்டும் அடுத்த சமையலோடு சந்திப்போம்.